அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், நம்மளுடைய வீடியோ சேனலுடைய பேர் மாற்றப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலோட பேர் ராபிட் என்சைக்ளோபீடியான்னு இருந்துச்சு. அதில் நிறைய பேர் அந்த ராபிட் என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட விதத்தில் என்கிட்ட சொன்னதுனால அந்த சேனலோட பேரை முயல் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி தமிழில் டைப் பண்ணாலும் வரும், இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் வரும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ அந்த சேனலோட பேரை மாற்றியாச்சு. அதை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுடைய பேக்ரவுண்டும் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன் இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன், இதில் ஆரம்பித்ததுனால எனக்கு எவ்வளோ பணம் வந்துச்சு, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். முதலாவது பார்த்திங்கன்னா செல்வாஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலை ஆரம்பித்தேன். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வீடியோக்கள் போட்டிருந்தேன். அதில் ஒரு முறை முயல் வளர்ப்பு பற்றி நான் போட்ட உடனே அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சார் சொன்னாங்க, சார் உங்களுக்கு முயல் வளர்ப்பில் நல்ல நாலேஜ் இருக்குது, நீங்கள் அந்த வீடியோவை தொடர்ந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய பின்னணியும் பார்க்கும்போது நான் முயல் வளர்க்க ஆரம்பித்த புதுசில் எனக்கு முயல் வளர்ப்புனா என்னன்னு தெரியாது, எப்படி வளர்க்கணும்னு தெரியாது. ஆனால் அது மாதம் குட்டி போடும், அதில் பெரிய லாபம் இருக்கும் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன். பட் எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எனக்கு பயங்கர தடுமாற்றம். சில மாதங்கள் முயலுக்கு நான் புல்லே போடலை, பசுந்தி விடமே போடலை. ஏன்னா எனக்கு தெரியாது. நான் வாங்கின இடத்துல நான் போய் பார்க்கும்போதெல்லாம் அவர் அதிகபட்சமாக கோதுமை தவிடு போட்டிருப்பார். ஸோ அதை சாப்பிட்ருக்கோம். எப்போ அந்த கல்யாண முருங்கை அவர் போடுவார். நான் கோதுமை தவிடு காசு கொடுத்து வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இருந்துட்டேன். பின்னாட்களில் தான் எனக்கு தெரிஞ்சது அதில் முயல் வளர்ப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ என்னை போல் முயல் வளர்ப்பை பற்றி தெரியாத நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக இதை கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனலை நான் செல்வாஸ் கலெக்ஷன்ற பேரை நான் பல மாதங்கள் கழித்து நான் அதை ராபிட் என்சைக்ளோபீடியான்னு மாற்றினேன். இது முழுமையாக இந்த சேனலில் அதுக்கு அடுத்து போட்டுற எல்லா வீடியோவுமே முயலை பற்றிய வீடியோவாக அதை நான் கொண்டு வந்தேன். ஸோ இதுதான் இந்த சேனலுக்குரிய முக்கியமான காரணம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இந்த சேனலில் பார்த்திங்கன்னா முயல் வளர்ப்பு அப்படின்னு சொன்னால் எப்படி வளர்க்கணும், இன்னும் கேட்டிங்கன்னா முயல் வளர்க்கிறோடைய குணம் எப்படி இருக்கணும்னு கூட இந்த சேனலில் இருக்கும். முயல் வளர்ப்பை பற்றி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அந்த சயின்டிஃபிக் காரியங்கள் எல்லாம் கூட இந்த சேனலில் இருக்கும். முயலுக்கு வருகிற வியாதிகள், அதுக்கு என்ன பண்ணணும், சொல்யூஷன், குட்டி போடலன்னா என்ன பண்ணலாம், குட்டி போடல நிறைய குட்டி போடணும்னா என்ன மாதிரி உணவு கொடுக்கணும், இப்படி பல வீடியோக்கள் இந்த சேனலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் எல்லா வீடியோவையும் நான் போட்டுவிட்டேன். என்னோடய நாலேஜ் என்னவோ அதெல்லாம் நான் போட்டுவிட்டேன். முயல் சம்பந்தமான எனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் நான் இந்த சேனலில் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே எனக்கு தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா மன்னவனூரில் இருக்கிற அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் அங்கே இருக்கிற அந்த விஞ்ஞானிகளுடைய உதவியினால் அவங்க கொடுக்குற அந்த தகவலின் பேரில் நான் தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். ஆரம்ப நாட்களில் நான் வீடியோ போட்டுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். அது அந்த டைமில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய காம்படிட்டிவ் சேனல்ஸ் இருந்தாங்க. நிறைய பேர் முயல் வளர்ப்பு பற்றி போட்டிருந்தாங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எல்லாரையும் குறை சொல்லலை, ஆனால் பல தகவல்கள் அதில் தவறான தகவலாக இருந்துச்சு. முயல் எதுக்காக வளர்க்கணுன்ற அந்த பர்பஸ் போயிடுச்சு, முயலை எப்படி வளர்க்கணுன்ற அந்த விஷயம் தெரியாமல் போயிடுச்சு. இப்படி பல காரியங்கள் அதில் இருந்ததுனால எனக்கு அது கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. அதனால் என்னுடைய சேனலில் எந்த தவறான தகவலும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அதிகபட்சமாக அந்த விஷயங்களை நான் போடுறேன், வெளியிடுறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட தகவல்களை பல யூனிவர்சிட்டி, அதாவது மற்ற நாடுகளுடைய யூனிவர்சிட்டியில் இருக்கிற தகவல்களையும் கலெக்ட் பண்ணி நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அல்லது இந்திய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி மேட்ச் ஆகுமோ, எது மேட்ச் ஆகுமோ அதை மட்டும் நான் அதை வீடியோவாக வெளியிட்டேன். ஸோ இப்படி தான் இந்த சேனல் வந்தது. ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈமு கோழி வளர்க்குற மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா முயல் வளர்ப்பில் பல தவறான தகவல்களை கொடுத்து நிறைய முயல் வளர்ப்பவர்கள் உருவாயிட்டாங்க. உற்பத்தி பெருகிடுச்சு, விற்பனை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் பெரிய லாபம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வந்தவங்கெல்லாம் பாதியில் அதை விட்டுட்டு போகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சேனலில் நீங்கள் முழுசாக இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்படை தகவல்லேருந்து நல்ல அட்வான்ஸ் தகவல் வர உங்களுக்கு கிடைக்கும். நான் திரும்ப அந்த விஞ்ஞானிகள்கிட்டயே நான் பேசியிருக்கேன். அவங்க திரும்ப தகவல்களெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஆடியோவை வச்சு நான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அதை நான் திரும்ப வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் வந்துட்டு என்னால் உட்கார முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால என்னால் வீடியோக்கள் வெளியிட முடியல.
கிட்டத்தட்ட கடந்த ஒரு 11 மாதம் கிட்டன்னு நினைக்கிறேன் நான் எந்த வீடியோவும் வெளியிடலை. ஸோ அதுக்கடுத்து தான் இந்த வீடியோவை நான் இதை வெளியிடுறேன். இன்னொன்று, நான் இடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த சேனலே நமக்கு வேணாம், மூடிட்டு போயிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அது கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ, இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ, இதுக்கப்புறம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். காரணம் என்னன்னு சொன்னால், மற்ற நபர்கள் முயலை பற்றி சரியாக தெரியாதவங்க அல்லது தவறான தகவல் கொடுத்து வியாபாரம் பண்ணுற அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து இவர் என்னை பற்றி கொஞ்சம் தவறான காரியங்களெல்லாம் சொல்லி, நான் இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி என்னை ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்றதை கூட உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி. நான் வேணா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். அதாவது பணம் நமக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன் தகுதி இருக்குது. அந்த லாஸ்ட் 365 நாளில் 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கணும். அதே போல் அந்த லாஸ்ட் 365 நாளில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் 4000 மணி நேரம் என்னுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸை மக்கள் பார்த்துருக்கணும். அப்போ தான் எனக்கு அதில் ஏதோ ஒரு சின்ன வருமானம் வரும். இதுதான் வந்து யூடியூப் வச்சுருக்கிற நிபந்தனை. நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ வருஷத்துக்கு சப்ஸ்கிரைபர் வராங்க, எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வருதுன்றது அதில் தெளிவாக போட்டிருக்கும். அதனால் இதில் நான் பெருசாக சம்பாதிச்சிட்டேன் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் நான் பெருசாக சம்பாதிச்சிட்ட பொறாமையில் நிறைய பேர் என்னை அது ஒரு மாதிரி கேவலமெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு இது சம்மந்தமாக இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம நேரத்தை செலவு பண்ணி உட்காந்து ஒவ்வொரு தகவலையும் சேகரித்து நம்ம அந்த தகவலை வெளியிடுறோம். ஆனால் அதை பார்க்குறவங்க நான் இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிறாங்க. எனக்கு இன்னொரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒன்று இருக்குது, செல்வாஸ் கலெக்ஷன் அப்படின்ற பேர். இப்போ நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஆரம்பித்தது வந்து செல்வாஸ் கலெக்ஷன்ற பேரில் தான் ஆரம்பித்தேன். அப்புறம் முயல் சம்மந்தமாக வந்தோடனே அதை ரேபிட் என்சைக்ளோபீடியான்னு சொல்லி இந்த சேனலை நான் மாற்றினேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக முயல் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கேன். ஏன்னா யாராவது முயல் வளர்ப்புன்னு டைப் பண்ணால் ஈஸியாக வரணும். ரேபிட் என்சைக்ளோபீடியா ஸ்பெல்லிங் சரியாக நிறைய பேருக்கு வராதனால அந்த வீடியோக்களை பார்க்க முடியலன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் பேரெல்லாம் மாற்றிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், நான் ஆரம்பத்தில் ஆரம்பித்த அந்த செல்வாஸ் கலெக்ஷன்ற அதே பேரில் எனக்கு பர்சனலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்தேன். ஆனால் அந்த சேனல்லையும் நான் நிறைய வீடியோக்கள் போட முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா எனக்கு இந்த பேக் பெயின் வந்ததுனால அதை நான் கண்டினியூ பண்ணுறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த முயல் வளர்ப்பு சேனலை நடத்தலைன்றது நான் உங்களுக்கு திரும்ப நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் நடத்தணும் அப்படின்னு சொன்னேன். நான் இதை விட்டுட்டு நான் என்னோட என்டர்டெயின்மெண்ட் சேனலை நான் போயிட்டேன்னு சொன்னேன். அந்த சேனலில் எனக்கு நல்ல வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒழுங்காக வீடியோக்கள் போட்டுட்டு இருந்தேன்னா செல்வாஸ் கலெக்ஷன்ற பேரில் நான் சொன்னேன்ல, அது அந்த பழைய பேரை இப்போ எனக்கு அந்த இன்னொரு சேனலுக்கு நான் பேரை மாற்றிட்டேன். அது செல்வாஸ் கலெக்ஷன் அதுக்கு வச்சுட்டேன் நான். பட் இந்த சேனலுக்கு தான் செல்வாஸ் கலெக்ஷன் ஆரம்பித்தேன். அந்த சேனலுக்கு அந்த பேரை இப்போ மாற்றிட்டு அது செல்வாஸ் கலெக்ஷனாகவும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் முயல் வளர்ப்பாகவும் இது மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு முயலை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் பாருங்கள். நான் உங்களை சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண சொல்லலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், பண்ணலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் இருக்கிற தகவல்கள் 99% உண்மையான தகவலாக இருக்கும். இது வந்து பல அனுபவங்களோடு சேர்ந்த ஆராய்ச்சியோடு சேர்ந்த இந்த வீடியோவில் வர தகவல்கள் காணப்படும். இனி ஒரு நாட்களில் எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் அந்த தகவலையும் நான் வெளியிடுறேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சயின்டிஸ்ட் அவங்கக்கிட்ட தான் நான் கேட்டிருக்கேன். அவங்க கொடுக்குற தகவலை தான் இந்த சேனலில் நான் இனி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த முயல் வளர்ப்புக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் இருக்குது. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா முயல் வளர்ப்பு, அதாவது இறைச்சி முயல் வளர்ப்பு விவசாயிகள் சங்கம்னு சொல்லி ஒரு சங்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. இதே போல் பாண்டிச்சேரியிலும் ஒரு குரூப் இருக்காங்க, அங்கேயும் ஒரு சங்கம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி இந்த இறைச்சி முயல் வளர்ப்பு சங்கத்தில் நீங்கள் சேரணும், விவசாயியாக சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால், அதே மாதிரி நீங்கள் எந்த ஏரியாவை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் அந்த சங்கத்தில் உங்களுடைய நம்பரை அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடு சங்கத்துக்கும், பாண்டிச்சேரியாக இருந்தால் பாண்டிச்சேரி சங்கத்துக்கும் அனுப்பிடுவேன். மற்ற ஸ்டேட்டில் உள்ள சங்கங்களை பற்றி எனக்கு தெரியாது, இல்லை மற்ற நாடுகளில் உள்ள சங்கங்களை பற்றி எனக்கு தெரியாது. பட் இந்த 2 சங்கத்துலேயும் எனக்கு நல்ல பழக்கம் இருக்குது. 2 தலைவர்களும் எனக்கு நல்லா தெரியும். 2 அதில் இருக்கிற செக்ரட்டரிஸும் எனக்கு நல்ல பழக்கம். ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் இந்த முயல் வளர்ப்பு சங்கத்தில் ஏதாவது சேரணும், இல்லை அதில் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டீங்கன்னு சொன்னால்
நான் வந்து அவங்கக்கிட்ட உங்கள் நம்பரை கொடுத்து உங்களை தொடர்பு கொள்ள சொல்லுவேன். நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த சேனலில் வர வீடியோக்களை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீடியோவை பாருங்கள். வீடியோவில் உள்ள காரியங்கள் உங்களுக்கு எது ரொம்ப டச்சிங்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து அதில் அனுபவங்களை கற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எழுதி அனுப்புங்க. நான் அதை வந்து அங்கே அந்த சயின்டிஸ்ட் அவங்கக்கிட்ட அனுப்பிச்சு ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அதற்குரிய பதிலையும் நான் உங்களுக்கு வீடியோவாக வெளியிடுறேன். தொடர்ந்து முயல் வளர்ப்பில் நல்ல உற்சாகமாக பண்ணுங்கள். நான் திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன். முயல் வளர்ப்பை ஒழுங்காக, கிரமமாக, சரியாக அதில் கடைபிடிக்க வேண்டிய எல்லா மெத்தட்ஸையும் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சு வந்தீங்கன்னு சொன்னால் முயல் வளர்ப்பில் நீங்கள் பெருசாக சாதிக்கலாம். ஏன்னா அந்த முயல் இறைச்சி அதனுடைய தொடர்பான காரியங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாததுனால இன்னும் அது பெருசாக ப்ரொமோட் ஆகலை. பட் நம்மளே அதை முயற்சி எடுத்து ப்ரொமோட் பண்ணலாம். அது எப்படி ப்ரொமோட் பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதெல்லாம் இந்த சேனல்லேயே இருக்குது. சில வீடியோக்கள் நீங்கள் அதை போய் தேடி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரை வந்து வெறும் 130+ வீடியோஸ் தான் இருக்கும். கம்மி வீடியோஸ் தான் நான் போட்டிருப்பேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக அதில் இருக்கிற தகவலை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு தேவையான தகவலை நீங்கள் அதில் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பி பிளஸ்ட்.